நீங்கள் மனுஷனாக பிறந்தவன் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு தானே ஜெகி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கை ஆனந்தமாக வாழ வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்போவாவது ஒரு பாட்டில் பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் குடிக்கிறேன். இல்லை இன்னொருத்தர் சிகரெட் பிடிச்சா நல்லா இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் குடிக்கிறாரு, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் சிகரெட் குடிக்கிறதுல ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு பீர் குடிக்கிறதுல ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு பொண்ணுங்களை அப்படி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது மக்கள் சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சந்தோஷமாக வாழறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் இது தப்புன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் சந்தோஷமாக தானே வாழ சொல்கிறீங்க, ஏன்னா சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இது ஏன் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது இந்த மெஷின் இருக்குதே, இது ரொம்ப நல்லா உருவாக்குனாங்க. இதுல புகையெல்லாமே வராது, நல்லபடி செயல்படுது, புகையெல்லாம் வராது. இதனால யாருக்கு பாதிப்பு இல்லை. சரியா வச்சான். இது சரியா வச்சுக்கலன்னா எல்லாருக்கும், உங்களுக்கு பாதிப்பு தான், எல்லாருக்கும் பாதிப்பு தான். சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இன்பத்து பின்னாடி போறதுக்கு, இன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, ஆனந்தத்துக்கு இன்பத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்பம் தேடி போனா, இன்பம்ன்றது உணரணும்னா நமக்கு ஏதோ ஒண்ணு இல்ல யாரோ ஒருத்தர் நமக்கு தேவை. இதுக்கு இன்பங்கள்ல நம்ம ரொம்ப ஆழமா போனா அந்த ஏதோ ஒண்ணு கூடயோ யாரோ ஒருத்தர் கூடயோ நமக்கு ரொம்ப அடிமைத்தனம் வந்துடும். ஒரு நாள் அந்த பொருள், எந்த பொருள்னால நமக்கு இன்பம் வருதோ அந்த பொருள் நமக்கு இல்லாம கிடைக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப துன்பம் வந்துடும். ஆனந்தம்ன்றது அப்படி இல்லை. ஆனந்தம்ன்றது நம்ம உள்ளத்திலேருந்து பொங்கி வர ஒரு தன்மை. நம்ம ஆனந்தமா இருக்கிறப்போ நமக்கு எது தேவையில்லை. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் தூக்கம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன இல்லைனாலும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனந்தத்தினால விடுதலை வரும், இன்பத்தினால சிக்கல் வரும். சிக்கல் தான் நல்லதுன்னு நீங்க நினைச்சா சிக்கிக்கலாமே. அதுக்கு என்ன, சிக்கிக்கலாமே நல்லபடியா. சிக்கினப்புறம் தானே நல்லா புரியும். இது பல பேரு பல விதமா இருக்கிறாங்க. இப்படி சங்கரன் பிள்ளை ஒரு நாள் போய் வேலைக்காக ஒரு கழுதை வாங்கின. கழுதை வாங்குறப்போ அந்த கழுதை வித்துறவங்க சொன்னாங்க, இது ரொம்ப மென்மையான கழுதை, இது சாமானியமான கழுதை இல்லை, இது நீங்க திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது, ரொம்ப மென்மையான கழுதை இதுன்னு சொன்னாங்க, சூக்ஷ்மமானது. சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி கழுதை தேவை, காலில் எழுந்தாலே கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தி எனக்கு பழக்கமாயிடுச்சு, இந்த மாதிரி மேன்மையான கழுதை கிடைச்சா எனக்கு நல்லதுதான் சொல்லி அதுக்கு கொஞ்சம் போனஸா கொடுத்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே கட்டிட்டாங்க. காலையில வேலைக்கு போகணும், கழுதை வா போலாம் சொன்னாங்க. ஒன்னும் ரெஸ்பான்ஸ் கிடையாது, அசைய மாட்டேது. கெஞ்சி பார்த்தாங்க, அசைய மாட்டாங்க. பிரார்த்தனை பண்ணாங்க, வரல. காலில் விழுகலாமான்னு நினைச்சாங்க, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட போனாங்க. நான் என்ன கூப்பிட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், பிரார்த்தனை பண்ணி பார்த்தேன், என்ன பண்ணாலும் வராதே, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்படியா, நான் பாக்குறேன்னு சொல்லி வந்தாங்க. அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய குச்சி எடுத்தாங்க, எடுத்து ஒரே ஒரு அடி தலை மேல போட்டாங்க கழுதைக்கு. போட்டு அதுக்கப்புறம் குச்சி வீசிட்டு வா சொன்னாங்க. கழுதை அவர் பின்னாடி வந்துச்சு. சங்கரன் பிள்ளைக்கு ஒரே கோவம் வந்துருச்சு, என்ன முட்டாள், ரொம்ப மென்மையானது சூக்ஷ்மமான கழுதைன்னு சொன்னியே, இப்படி அடிச்சையே, நான் ஒரு விலங்கு வாழ்க்கையில இப்படி அடிச்சதே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, இல்ல இல்ல ரொம்ப மென்மையான கழுதை தான், முதல்ல அவருடைய கவனம் நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க அப்படி நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, சிக்கல் கொஞ்சம் அடி விழுகணும், அப்பதான் புரியுது. நிறைய பேர் உங்க மாதிரி இருக்கிறாங்க.